ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டேஸ்டியான சாஃப்டான ஆந்திரா திப்ப ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆந்திரா திப்ப ரொட்டிக்கு என்னென்னா 5 டம்ளர் இட்லி ரவாவை ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த 5 டம்ளர் இட்லி ரவாவுக்கு 1 1/4 டம்ளர் உளுந்தை தனியாக ஊற வச்சுக்கணும். 3 மணி நேரம்க்கு அப்புறம் உளுந்தை மட்டும் நல்லா களைஞ்சி வடிகட்டிட்டு உளுந்தை நல்லா பந்து மாதிரி அரைச்சி எடுத்துன்னுட்டு இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா 3 மணி நேரமாக அந்த இட்லி ரவாவை அதை அந்த அரைச்ச உளுந்தோடு போட்டு புழிஞ்சு அந்த இட்லி ரவாவை போட்டுட்டு உப்பையும் போட்டு கரைச்சி ஒரு 7-8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். உப்பு போட்டு கரைச்சி வச்சு மாவு ரெடி ஆகிடும். இதுக்கு இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெய் வச்சுருக்கேன் தாளிக்கிற கரண்டியில். இல்லை இந்த மிளகு சீரகத்தை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகத்தை நெய்யில் வறுத்து எடுத்துட்டாச்சு. இதை மாவோட கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதை அப்படியே சேர்த்துட வேண்டியதுதான். மிளகு சீரகம் நெய்யில் தாளித்து கொட்டியாச்சு. இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு மாவை நல்லா கலக்கி விட்டுன்ட்டு இப்போ நம்ம எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஆப்ப சட்டி எடுத்துட்டுருக்கேன். இல்லை உங்கள் ஆற்றுல கனமான வானொலி இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆப்ப சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்செடுத்து இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு 3 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. அப்புறம் அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதோ 3 நிமிஷம் ஆகிடுத்து. அடுப்பு சிம்மில் தான் வச்சுருந்தேன். திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் திரும்ப மூட வேண்டாம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து நல்லா முருகலாக வந்துடும். நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்க, நம்மளுடைய திப்ப ரொட்டி ரெடி ஆகிடுது. இது வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே அப்படியே பன்னு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். மிளகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் எல்லாமே இதில் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த திப்ப ரொட்டிக்கும் இந்த தக்காளி தொக்குக்கும் செமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.